பாமக கடும் போட்டியை கடும் சவாலை ஏற்படுத்தியிருக்கிறதா உணர்றீங்களா? ஆமாம். இந்த என்ன சொன்னேனே, எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் இவங்களை 3 எல்லாரையும் களத்தில் இறக்கி அங்கே உட்காந்து பண்ணிங்கனாவே அடுத்த சைடோட ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமானது, இங்கே சாதாரணமாக தான் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத காட்டுதே. அப்போ தானே இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் கோட்டையை பெருசாக எழுப்புவீங்க, அடுத்த சைடு வந்து ஈஸியாக பூந்துருவான், ஈஸியாக உங்களை நுழைஞ்சு உச்சானதான் அது காட்டுது. ஒரு 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 நல்ல ஒரு ஃபைட்டாக நினைக்கிறாங்க. அவ்வளோ வெற்றி அவ்வளோ சாதாரணமாக இருக்காது, ஈஸியாக இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தினால வர்றது தானே. இடைத்தேர்தல் வரலாற்றில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலும் இது ரொம்ப வந்து முக்கியமானதாக வந்து சொல்கிறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் இடைத்தேர்தல் நடந்தாலும் விக்ரவாண்டியில் வந்து பல்வேறு விதமான காலகட்டங்களில் இடைத்தேர்தல் நடந்த சூழல் ஏற்பட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா நடப்பு எம்எல்ஏ மரணமாக இருக்கட்டும், வேற ஒரு காரணத்துக்காக இடைத்தேர்தல் நடந்தாலும் 2 பை எலெக்ஷன் நடந்திருக்கு. முன்னாடியே வந்து நிறைய ஊர் நடந்தாலும் இதுக்கு மட்டும் ஒரு தனி ஒரு வரலாறு இருக்குது. அந்த தொகுதிக்குன்னு வந்து ஒரு வரலாறு வந்து நம்மளுக்கு வந்து இடைத்தேர்தல் வரலாற்றில் வந்து ஏற்படுத்த போகும். அதற்கான ஒரு இடைத்தேர்தலாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம். யார் வந்தாலுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்ததுன்னா 3வது இடைத்தேர்தல்னு நினைக்கிறேன். ரைட்டு. வேறு எந்த தொகுதிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. அது வந்து அதுக்கு தான் முன்ன சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் போகும். இந்த தொகுதியில் இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டாந்தா நல்லது. இப்போது சரி சார், அப்படியே ஒரு பிஎம்கே லீடரு மிஸ்டர் சி அன்புமணி ஜெயிச்சு போகிறாருன்னு வைங்க, ஒரு எம்எல்ஏ உள்ளே போவாங்க. அவரால் என்னத்தை பெருசாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்களோட இது இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் இவர் வாய்ஸ் தான் ரைஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட்லாம் கொண்டாந்தா தடுப்பாங்க அல்லது சரியில்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த தொகுதிக்கு ஒன்றும் பெருசாக பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எதாவது பண்ணணும்னா ரொம்ப போராடி பண்ணணும். பட் என்ன இருந்தாலும் வெற்றி இஸ் வெற்றி. அது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பீப்புள்ஸ் மைண்ட் செட் ஆஃப் த அப்கமிங் எலெக்ஷன் இன் 2026. இன்னும் 2 வருஷத்தில் வரப்போகிற எலெக்ஷனோட ஒரு முன்னோட்டமாக இப்போ கருதுவாங்க மக்கள். அதனாலேயே இவங்களும் டிஎம்கேவும் ரொம்ப ஒரு சிரத்தையோடு எடுத்து ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க இதை ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகி இதை பண்ணி காட்டணும். நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைனா இந்த ஆட்சி சரியாக பண்ணலை, இது அங்கே அதில் லாண்ட் ஆர்டரில் போட்டு விட்டாங்க, இந்த கூச்சி கள்ளக்குறிச்சி இது பண்ணிட்டாங்க, வேலை வாய்ப்பு இல்லை அங்கங்கே இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைனா மக்கள் சாம்பிள் தானே. விக்ரவாண்டிங்கிறது 2,34,000 பேருங்கிறது ஒரு 7 கோடி தமிழ் மக்கள் ஓட்டர்ஸோட ஒரு சாம்பிள் மாதிரி தானே. இவங்களுடைய மனப்பிரதிபலிப்பு தான் அடுத்த 2026 எலெக்ஷனில் நடக்கலாங்கிற ஒரு பயமும் இருக்கும். நாங்கள் சாம்பிளிங் தேரி பிரகாரம் அதை நம்ப கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது உண்மையிலுமே ஒரு மிக முக்கியமான எலெக்ஷன் எடுத்துக்கலாம். யார் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றாலும் பின்தங்கிய தொகுதி, அந்த பின்தங்கிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு தொழிற்சாலையோ கல்வி நிறுவனங்களோ அதில் வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அறிந்து ஒரு வேலை வாய்ப்போ அந்த தொகுதியில் வந்து பெரும்பான்மை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தென் மாவட்டத்தில் செல்கின்ற வழியில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கு, ஒரு சில அரிசி ஆலைகள் இருக்கு. அதை தவிர வேறு ஒரு அந்த மக்களுடைய வந்து கஷ்ட நிலையை புரிஞ்சு கொண்டு இனி வர சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என ஒரு கல்வியாளரா, ஒரு பொருளாதார நிபுணரா, ஒரு ஜனநாயக ஆர்வலரா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக என்ன செய்ய இப்போ யார் வந்தாங்க, யாருக்கு அதிக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ திருப்பி வந்தாங்கன்னா அவங்க பல ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனக்கு இதை பண்ணுங்கள், இதை எனக்கு ஜெயிக்க வைங்க, நான் உங்களுக்கு ரோடை கூட்டுறேன், பட்ஜெட் கட்டுறேன், ஸ்கூலை கொண்டாடுறேன், அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். மோர் கமிட்மெண்ட் வந்துடும். ஜிஎஸ்டி ரோட்டில் மெயினில் இருக்கிற ஊர் சார். ஆமாம். அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி முழுவதும் மட்டும் இல்லை. ஆமாம். எங்கே பார்த்தாலுமே வந்து டிராவல் ஆகலாம். அப்படிப்பட்ட ஊர். அதாவது அந்த ஊரை சுற்றி கிராமப்புறம், பின்தங்கிய பகுதி, மக்களுடைய வாழ்வாதாரம், கல்வி நிலை, பொருளாதார நிலை, இந்த தனிநபர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் உயர்த்துவதற்கு இனி வரும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக செயல்படும் சார்? இது அதாவது ஒரு அசம்பிளியோட ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றம் அப்படின்னு வச்சிங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் இந்த 2 தான். சோஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வருமானம் ஓரளவு ஈக்குவலாக வரணும். அதுக்கு வரணும்னா அந்த ஏரியாவோட ஒரு சிறப்பு அம்சம். இப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பன் ரூட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம்,
முந்திரி இப்படி வருது. அந்த மாதிரி அந்த கிட்டத்தட்ட அதுவும் பக்கத்து இதுதான். அந்த ஏரியாவோட சில கோயில்கள் நல்ல பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது, அதை டூரிசம் ஸ்பாட் ஆக்கலாம். அப்புறம் விவசாயத்துக்கு விக்கிரவாண்டி மட்டுமே நான் கேட்குறேன். விக்கிரவாண்டி சுற்றி இருக்கிற தொகுதி பிறகு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி வந்து மிகவும் பின்தங்கி தொகுதி. இல்லை அதுதான் சார், இப்போ ஜென்ரலாக தான் சொல்ல முடியும். இப்போ நான் அந்த கன்ஸ்டியூன்சிக்கு போட்டி போடுறேன்னா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பேன், இங்கே என்ன இல்லை, என்ன வேணும், என்னன்னு சொல்லலாம். அதான் இப்படி தான் அந்த கேள்வி விட்டு. ஆமாம், நான் போட்டி போடல, இது அந்த போட்டி போடுற கேண்டிடேட்டு சொல்ல வேண்டியது. அதனால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். சோஷியல் இதுக்கு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜிஹெச் இதெல்லாம் கொண்டு வந்தால் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஒன்று அங்கே தேடி பார்த்து விமன் காலேஜ் இருக்கான்னு தேடி பார்த்து ஒன்று கொண்டாடலாம், இல்லைன்னா கொண்டாடலாம். சார் ஒரு சர்வே அவ்வளோதான் எடுத்து என்ன வேணும் என்ன இல்லை, வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், மக்களுக்கு என்ன வேணும் கேட்டவே தீர்ந்து போச்சு. அது சர்வேல ஜென்ரலாக பேஸ் பண்ணணும்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல், ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ரோடு. மெயினாக ரோடு இஸ் த சிம்பிள் ஆஃப் ப்ராக்ரஸ் சார். நாங்கள் சொல்கிறது எந்த கண்ட்ரியுமே எந்த ஊருமே கனெக்டிவிட்டி இருந்து ரோடு பிரிட்ஜும் இருந்ததுனாவே ப்ராக்ரஸ் ஆகிடும். சாலை வசதி இருக்குது சார். ஆமாம், சென்னை சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் வந்து புறநகர் மின்சார ரயில் இருக்கு. ஆனால் விக்கிரவாண்டிக்கும் விழுப்புரத்துக்கும் புறநகர் மின்சார ரயிலுங்கிறது ரொம்ப குறைவுனா காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் போகுது. ஆனால் பிறகுலாம் தென் மாவட்டம் போக வேண்டிய ரயில் தான். இப்போ விக்கிரவாண்டியும் விழுப்புரத்தையும் மையப்படுத்தி மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்க செஞ்சி, திண்டிவனம், பண்டூட்டி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாரி இப்போ அரக்கோணத்துக்கும் சென்ட்ரலுக்கும் இடையில வந்து ஒரு புறநகர் ரயில் இருக்குல்ல, ரயில் சேவை திருப்பதி வரைக்கும் போகுது, திருப்பதி வரைக்கும் போகுது புறநகர் ரயில் சேவை, அதாவது லோக்கல் ட்ரெயின் சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு ட்ரெயின் இடைவிடாமல் ட்ரெயின் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தணும். சரி, நல்லதுதான் தரக்கூடிய பகுதி. ஆமாம், தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நார்த் சவுத்தாக இருக்கு, முழுக்க வருமானம் தரக்கூடிய பகுதி செங்கல்பட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. லாபம். என்னுடைய எண்ணமும் ஆசையும் அதான் சார். நம்ம ஆசைகள் அப்படியே திட்டமாக மாறிடாது. அப்புறம் ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி உங்களை போன்ற துறை நிபுணர்கள்லாம் வந்து ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். அதனால தான் அந்த கேள்வி நான் அப்போ மக்கள் ஒரு திட்டத்தை போட்டாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி போகிற இதை விட்டுட்டு இதுக்கு ரொம்ப பேட்டர்னேஜிங்கோ அதை கொடுக்கணும். வந்து அதில் ஏறி போகணும். இப்போ இங்கே நம்ம மெட்ரோ ரயில் சென்னை டு சென்ட்ரல் டு ஏர்போர்ட் போட்டாங்கல்ல, அது 2 வருஷம் யாருமே போகல. எல்லாரும் வீட்டு வாசலில் வந்து வண்டி நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மெட்ரோ ரயில் போகணுன்னா நீங்கள் வீட்டை விட்டு போய் அங்கே போய் ஏறி அங்கே, ஆனால் 10 ரூபா தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கு. இன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம். அதை தான் சொல்கிறேன். அப்போ என்னன்னா இதை கிடப்பில் போடு, இன்னும் கொஞ்சம் மக்கள் வரட்டும், இன்னும் கொஞ்சம் இந்த ஃபுட் ஃபால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டும் அப்படிங்கிறது எனக்கு கூட ஆசை. உடனே போடலாம், தமிழ்நாடுக்குள்ளே விட்டா நான் போடுவேன் பட்ஜெட் இருந்தா. ஆனால் இன்னொரு பக்கம் முட்டாளம் ஆகிடக்கூடாதுல்ல, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போட்டான்ப்பா ஒரு பேசிஸே இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் வரும் சார், கண்டிப்பாக விக்கிரவாண்டி வரும். நீங்கள் சொல்கிற பாயிண்டில் ஜிஎஸ்டியில் மெயின் ரோட்டில் அருமையாக இருக்குது, டோல்கேட் இருக்குது, அடிக்கடி பேர் அடிப்படுது விக்கிரவாண்டிங்கிறது. அதனால் மிகப்பெரிய திட்டங்கள் எனக்கு இன்ஷியலாக ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கீங்களா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது மேல்மருவத்தூர் இருக்கு. மேல்மருவத்தூர் வந்து முக்கியமான ரயில் ஸ்டேஷன் இருக்கு, போதிய ரயில்கள் இல்லை, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் சார். இப்போ வந்தாருன்னா யார் வந்தாலுமே கேட்டு வாங்கலாம், ஃபைட் பண்ணலாம், அடுத்தது வேணும். இதெல்லாம் இந்த பெல்ட்டே ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பாப்புலஸ் கன்ஸ்டிடியூன்சிஸ், அதனால் நிறைய ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். நான் சொல்கிறேன், அந்த பனை தொழில் கூட அங்கெல்லாம் அதிகம் தான். அருகில் பார்த்தீங்கன்னா செஞ்சி, சேத்துப்பட்டு, திருவண்ணாமலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கொஞ்சம் தூரம் வந்து போனீங்கன்னா புதுச்சேரி மாநிலங்கள். அந்த மக்கள் எல்லா மக்களும் பனைமர பேஸ்டு அடிப்படை மக்கள் பார்த்தீங்கன்னா பனைமர பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அந்த வேர்க்கடலை இதெல்லாம் ஊக்குவிச்சாவே, தர்பூசணி, மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே அந்த ஏரியாவில் தானே வருது. அங்கே வாங்க குச்சிக்கிழங்கு எல்லாமே எல்லாம் மரவள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு நாங்கள் பார்க்குறோம். அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குமே. உதவியா
ஆரம்பிப்பாங்க சார். ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று போட்டால் தீர்ந்துச்சு, வாங்கி கவர்மெண்ட்டே வாங்கி அதை ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணால் வந்துடும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், காலேஜு, ரோடு, ஒரு ட்ரெயின், இது இருந்தாவே போதும். ஊர் அப்படியே சிங்கப்பூர் ஆயிடும், மினி சிங்கப்பூர் ஆயிடும். இனிமேல் வெற்றி பெற்று வரக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியுடைய எம்எல்ஏ வேறு என்னென்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? பர்டிகுலர் தமிழ் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இல்லையா சார், மெயினாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் எல்லா ரிஃபார்ம்ஸுக்குமே மூல காரணம். அந்த மக்களோட அங்கே உள்ள லிட்ரஸி ரேட்டு அதிகமாகும். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன கொடுப்பேன்னா, எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகல, எவ்வளோ பேர் ட்ராப் அவுட்டு ஸ்கூல்லேருந்து, என்ன காரணத்தினால, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 12வது வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் வர மாதிரி ஸ்கூல் போகிறத நல்லா ஒரு ஆர்வமாக ஏற்படுத்தினாங்கனாவே ஒரு 10 வருஷத்தில் அந்த தொகுதி பயங்கர வளர்ச்சி அடையும். அதனால் அதுக்கு இதில் ஏதாவது ஒன்று தான் நல்லா பண்ணணும் தொகுதிக்குள்ளானா, ஒரு விமென்ஸ் காலேஜு, ஒரு ஜென்ஸ் காலேஜு, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், அப்புறம் நிறைய பிரைமரி ஸ்கூல்ஸு, அப்புறம் எல்லோரும் ட்ராப் அவுட் போனோம்னா ஏண்டா போகிற போடா அப்படின்னு பிடிச்சி எல்லாரையும் படிக்க வைக்கணும். ஒரு 90% லிட்ரஸி ரேட் கொண்டாந்துச்சுன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச தொகுதியாக. விவசாய உற்பத்தி சார்ந்த விவசாயிகள் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வர்றாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக வேலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் நான் சொன்னேன், பனை மரத்தொழில் தான் அங்கே வந்து கொஞ்சம் நம்ம அரிசி ஆலைகள் நிறைய அரிசி ஆலைகள் நான் பார்த்துருக்கேன். இந்த சைடு இந்த சைட்லாம் பார்த்துருக்கேன். நெல் சாகுபடி வந்து நெல் சாகுபடியும் சிறப்பாக நடைபெற்ற ஊர் தான். ஆமாம். ஸோ இப்போது அந்த ஏரியாக்கள்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரைஸ் மில் ஒன்று வைக்கலாம். அல்லது சார் நீங்கள் ரைஸ் இதுன்னு சொன்னதுனால எனக்கு ஞாபகம், நான் மதுராந்தான் தோட்டத்துக்கு அப்பப்போ போவேன், அந்த ஏரியாவில் தான் வருது. இந்த மழைக்காலத்தில் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் இன்னமும் மழை தண்ணியில் வேஸ்ட்டாக போகிறத பார்க்குறேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸை ஒரு 2-3 வேர் ஹவுஸ் கட்டி விட்டு ஸ்டோர் பண்ணலாம். கோல்டு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அரிசி மூட்டைகளை தேக்கி வைக்கலாம். காய்கறிகளை நல்லா உற்பத்தி பண்ணி கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிரமாதமாக பண்ணலாம் சார். நல்ல முன்னேறி